எல்லா குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 8th அறிவியலுக்கான ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். அது சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ப்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. இதுக்கான ஆன்சருக்கு அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் அடுத்த எக்ஸாம் சமூக அறிவியலுக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனல் தான் வரப்போகுதுப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸில் அதுக்கான வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குப்பா. மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கப்பா. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிங்கப்பா. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்ப்பா. ஓகேவா? ஸோ சொன்னதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் நாளில் கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. 4வது விஷயமா லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மட்டும் படிச்சா அவங்களும் படிக்கணும் இல்லையா? ஸோ ஒன் மார்க் பாருங்கள். வெப்பநிலையில் எஸ்ஐ அலகு டேஸு. 2 பொருட்களை தேய்க்கும் போது டேஸ் இடமாற்றம் அடைவதால் பின்னேற்றம் ஏற்படுகிறது. ஸோ தெளிவாக பாருங்கள். ஸோ நீங்கள் மட்டும் தான் 100 மார்க் எழுதுறீங்க. ஸோ 6th 7th 60 மார்க் எழுதுறாங்க. 9th 10thலாம் 75 எழுதுறாங்க. நீங்கள் மட்டும் தான் 100 எழுதுறீங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக எழுதணும். நல்லா படித்து நிதானமாக எழுதுங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள். 3 4 5 6 7 8 9 10 ஸோ 10 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து கோடிட்டு எனக்கு பாருங்கள். 11லேருந்து 20 வரையும் தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். டோன்ட் வரி. ஓகேவா? 11 12 13 14 தெளிவாக பாருங்கள். இருபது வரி இருக்குது. ஸோ கோடிட்டு பார்த்துட்டிங்களா? அடுத்து சரியாக தவறாக பாருங்கள். ஸோ ட்ரூ ஆஃப் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் மேட்சிட்டு பொறுத்துக்க. 21 30 வரையும் 30 மார்க் உங்களுக்கு 1 மார்க்லேயே போயிடுதுப்பா. மீதி 70 மார்க் தான் எழுத போகிறீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்கு அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாம். மேகமலை வனவிலங்கு சரணாலயம். ஸோ அது எங்கே இருக்குது? ஸோ கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதணும். ஓகேவா? பொறுத்துக்க. அடுத்து பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 15 இப்போ 20 கொடுத்துருப்பாங்க. 20ல் நீங்கள் 15 எழுதணும். 5 நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். தெளிவாக படித்து பார்த்து எது உங்களுக்கு தெரியுதோ அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பாருங்கள். நீங்கள் படிச்சதெல்லாம் வந்திருக்காலேன்னு சொல்லி இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்தாலே போதும். எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் படிக்கிறது ஏதோ வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு. ஸோ பாருங்கள். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட் 31 38 வரையும் பாருங்கள். நீங்கள் படிச்சது வந்திருக்கான்னு பாருங்கள். மாசுபடுத்தல் என்றால் என்ன? மாறா விகித விதி வரையாறு. பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக. காந்தப்புலம் வரலாறு. அதிர்வுகள் என்றால் என்ன? ஒப்பீட்டு விடை தருக. ஸோ ஃபஸ்ட் எடுத்து பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள். 39லேருந்து 49 வரையும் பாருங்கள். தரவுகளை வரிசைப்படுத்துதல் என்றால் என்ன? புலி மற்றும் புல்வாய் மான்களின் எண்ணிக்கைகள் ஏன் குறைகிறது? பசுந்தலை உரம் என்றால் என்ன? பருவமடைதலின் போது ஏற்படும் மாற்றங்களை பட்டியலிடுக. இயக்கம் மற்றும் இடப்பெயர்த்தல் வேறுபடுத்துக. ஸோ இதெல்லாம் பாருங்கள். 2 மார்க்ஸ் தான் எல்லாம். அடுத்து 3 மார்க் பாருங்கள். 50லேருந்து 56 வரையும் 7 கொடுத்துருக்காங்க. 7ல் நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? நல்லா தெளிவாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி கேளுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. இந்த டிஸ்ட்ரிக் அப்லோட் பண்ணுங்கள், அந்த டிஸ்ட்ரிக் அப்லோட் பண்ணுங்கன்ட்டு. இது வேணால் காமனான டிஸ்ட்ரிக். ஓகேவா? இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்கும் சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்து. ஸோ காமனாக தான் அப்லோட் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 37 டிஸ்ட்ரிக் இருக்குது. 38 டிஸ்ட்ரிக் இருக்குது. எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கோசம் இந்த மாதிரி கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? சப்போஸ் அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு தனிப்பட்ட டிஸ்ட்ரிக் ஏதோ வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்ப முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள். 5 மார்க்ஸ் பாருங்கள். 1 மேலே எழுதணும், இல்லை கீழே எழுதணும். ஓகேவா? ஸோ 2ல் ஏதோ 1 எழுதுனா போதும். ஓகேவா? எனி ஒன் எய்தரா சாய்ஸ். தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? 57 58 59 60 61 பார்த்துட்டிங்களா? நீர் பாசனை முறைகள் பற்றி விளக்குக. மனித உடலின் எலும்பு கூட்டின் செயல்பாடுகள் யாவை? விலங்கு செல்லின் படம் வரைந்து பாகங்களை குறிப்பிடவும். காடுகள் அழிப்பால் விலங்குகள் பாதிக்கப்படுகின்றன யாவை அப்படிங்கிற எவ்வாறு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? பாதிக்கப்படுகின்றனவா அவை எவ்வாறு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? பாதிக்கப்படுதா இல்லையா, அது எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
எல்லாம் ஓனாதமாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகேவா? சயின்ஸு. ஸோ அப்படியே எழுதுங்க. விஷ் தி வெரி ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. சமூக அறிவிக்கான கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவேன். வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அப்டேட்ஸ் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். டோன்ட் வரி, நான் உங்களுக்கு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சார் குட்டீஸ், தட்சிட் நினைக்கிறப்பா ஃபுல்லாக பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. மட்டும் நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மட்டும் லைக் பண்ணிடுங்க. ஸோ யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ ஹேஷ்டாக் கௌதம் மீடியான்னு போட்டு விட்டுருங்க. ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன் வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை சில குட்டீஸ். பாய்.